இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிரமோலா அப்படின்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காஷ்மீர் எல்லை பகுதியில் இருக்க ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல தாமரை மொட்டு இருக்கு இல்லையா, அது திடீர்னு ஒரு சில இடங்கள்ல தோண ஆரம்பிக்குது. அதை ஒரு சில சிறுவர்கள் தொடுறாங்க. தொட்ட கொஞ்ச நாட்கள்லயே அவங்க மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி படத்தோட ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. அப்போ அவருக்கு பல மர்மங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதும் இதுக்கு பின்னாடி கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதையும் நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட கதைக்களமானது இந்தியா பார்டர் பாகிஸ்தான்ல நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அழகான கிராமம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துல தான் காமிக்கிறாங்க. பனிமூட்டம் நிறைஞ்சிருக்கு அந்த கிராமத்துல. ஒரு சிறுவன் நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்ப அவனோட கண்களுக்கு தெரியுது எல்லாமே ஒரு தாமரை மொட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் அங்க ஒரே ஒரு இலையோட அது பூக்கிற தருவாயில இருக்கும்போது இந்த பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிக்கும். அது கிட்ட போற அதை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இனம் புரியாத ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இவனை கூட்டு வந்தாங்க இல்லையா ஒரு நபர். அவர் டைம் ஆயிடுச்சு, வா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையன் ஓடி போறான். கட் பண்ண ஒரு மேஜிக் ஷோவை காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ மேஜிக் ஷோவை பார்த்திருப்பீங்க, ஆனா இங்க நடத்துற மாதிரி எங்கேயுமே நடத்திருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது முழுக்க என்னோட மேஜிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்க இருக்க யாராவது ஒரு சிறுவன் இந்த பெட்டிக்குள்ள போனீங்க அப்படின்னா அவங்கள நான் கண்ணு முன்னாடி மறைய வச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் மட்டும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே திரும்பி தன்னை கூட்டு வந்திருப்பாரு ஒருத்தர். அவரை பார்க்கறான். அவர் தலையாட்டும் போது இந்த பையன் கையை தூக்குறான். அப்படியே கட் பண்ணா உன்னால் எம்மனியோட பையனா இப்போ இந்த பெட்டிக்குள்ள போற அப்படின்ற மாதிரி கை தூக்குனானே அந்த பையனை காணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல போஸ்டர் ஒட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் எந்த கேஸ் ரொம்ப சிவியரானதால இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரிஸ்வாத் அப்படின்ற ஒரு நபர் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் படத்தோட ஹீரோவும் கூட. இவர் தன்னோட ஃபேமிலியோட இங்க இடம் பெயர்ந்து வந்திருக்கார். ஃபேமிலியில மொத்தம் 3 பேர், அதாவது இவரை சேர்த்து 4 பேர். இவரோட மனைவி, இவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும், ஒரு பெண் குழந்தை இருக்கும். ஸோ இவங்க தான் இவங்களோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு வீடு எடுத்து தங்கணும் இல்லையா. அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இக்பால் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வாய் பேச முடியல அப்படின்னாலும் தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் வீட்டுல இருக்க ஒவ்வொரு ரூமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ண அந்த மேஜிக் ஷோ பண்ணாலியா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. பல நாட்கள் அடிச்சு கேட்டு விசாரிச்சிருப்பாங்க. அவர் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னதால இப்போ இந்த கேஸ அபிஷியலா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டார். இதனால அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் இப்போ வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். கட் பண்ண அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியோ, இன்னைக்கு ஒரு சின்ன பையன் அந்த இடத்துக்கு டீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான், அவனை வச்சு செஞ்சு காமிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு அந்த பையனை உள்ள அனுப்பும் போது, தம்பி நான் சொல்றத நீ கேட்கணும், இந்த மேஜிக் கண்டிப்பா ஒர்க் ஆக போகுது தம்பி அப்படின்ற மாதிரி அந்த பையனை பெட்டிக்குள்ள அனுப்ப அதே சமயத்தில் பிரசன்ட்லயும் டீ கொடுக்க வந்தாலியா அவனை உள்ள அனுப்புறாரு. 2 சைடும் மேஜிக்கை பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கு. பிளாஷ்பேக்ல அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு நபர் இதை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஆள் ஃப்ராட் வேலை காமிக்கிறார் அப்படின்ற மாதிரி வேகமா இது மேஜிக் இல்லை, இது ஒரு பொய் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கலான்னு கதவை திறந்து பார்க்க அங்க அந்த பையனை காணும். அந்த பையனோட முடி மட்டும் வெட்டப்பட்ட நிலையில கொஞ்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அந்த டீ கொடுக்குற பையன் காணாம போவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் காணாம தான் போயிட்டான். ஆனா என்ன, இந்த பெட்டிக்கு பின்னாடி ஒரு சீக்கிரட் தர மாதிரி இருக்கும், அங்க இருப்பான். சோ அன்னைக்கும் நான் இதே மாதிரி தான் பண்ணேன், ஆனா அந்த பையன் அங்க இருந்தும் காணாம போயிட்டான் சார். போலீஸ்காரங்க எல்லாமே நான் தான் பண்ணேன், மொத்த பழியும் ஏன் மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க சார், கதறிக்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு இவரை பார்த்ததும் இவர் பேசினதை கேட்டதும் இவர் இன்னசென்ட்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம். இதனால சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் இதை புடிச்ச வச்ச நபர் தான் வச்சிருப்பாங்க. அதை மாத்தி எழுதுறாரு. இந்த நபர் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி அங்க கீ பாயிண்ட்ஸ் சேகரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை மாத்தி அமைச்சிட்டு அந்த காணாம போன பையனோட முடியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண பேரலாம். அந்த ஊர்ல இருக்க ஒரு 2 பேரை நமக்கு காமிக்கிறாங்க. அறுவடைக்கு தயாரா இருக்கணும்ப்பா, ஷேவெல்லாம் பண்ணிக்கோ, சின்ன பசங்க கூட பேசணும் அப்படின்னா நீயும் சின்ன பையனா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. இங்க அந்த நபர் ஏதோ ஒண்ணுத்துக்கு தயாராயிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோட வீட்டுக்கு போகுது. அங்க அவரோட பையன் தான் கூட விளையாட யாரும் இல்ல அப்படின்ற காரணத்தால அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனோட ரூமை தாண்டி பக்கத்து ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்பதான் சோழி போட்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோழி அது அவனுக்கு ஒரு பாக்ஸ்ல கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். தூக்கி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. பட்டுன்னு ஒரு சோழி ஏர்ல எங்கேயும் பறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். மேல யாரோ ஒருத்தவங்க எட்டி பாக்குற மாதிரி இவங்க கிட்ட பேசணும் ட்ரை பண்ற மாதிரியான விஷயங்கள் இவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீங்க யாரு, நீங்க இந்த வீட்லயா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பதில் வர்றதா தெரியல. கட் பண்ணா இவரோட பொண்ணு கிட்ட போகுது. பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுல வைஃபை கனெக்ஷன் ஒண்ணுமே இல்ல. அண்ட் என்னோட ரூம் பக்கத்துல ஏதோ நாய் வளர்க்குற நாத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை நீங்க பார்க்க முடியுமான்னு கேட்க அப்பா பதில் பேசுற மாதிரி தெரியல, கோபிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண 2 பேரும், அதாவது கணவன் மனைவி 2 பேரும், உங்களோட பொண்ணு கிட்ட நீங்க மனசு விட்டு பேசினா என்ன, அந்த சம்பவத்தால இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேசாம இருக்க போறீங்கன்னு சொல்ல இந்த நபர் நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சகஜமா கடந்து போக கட் பண்ணா இவரோட பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்ப. அந்த சமயம் பார்த்து நிறைய சின்ன குழந்தைகள் இவங்களோட வீட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியாம
வேக வேகமா வெளியே போய் பார்க்க அவங்களோட வீட்டு சேவத்துல காஃபர் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இங்க வாழ்ற முஸ்லீம் இல்லையா, இப்படி இருக்கிறவங்க கடவுளால வெறுக்கப்படுறவங்க, கடவுள் ஏத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கிளர்ச்சியாளர்கள் இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இவங்களோட அம்மா உள்ள கூட்டு போக அப்படியே கட் பண்ணி இவங்களோட அம்மா கிட்ட போக ஆரம்பிச்சு. ஸோ இது வரைக்கும் இவங்களோட பையனுக்கு தான் இங்க யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு இல்லையா. இப்போ இவங்களும் அதை ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தான் காமிச்சு இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய காணாம போயிட்டான், அதாவது முன்னாள் எம்எல்ஏவோட குழந்தை. இதனால அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷனும் நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த மேஜிக் காரன், அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், அவன் தான் மெயின் சஸ்பெக்ட், அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்கறதுல என்ன நாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரை பயங்கரமா கண்டமேனிக்கு பேசிட்டு இவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த அந்த எம்எல்ஏ அதாவது முன்னாள் எம்எல்ஏவோட மனைவியும் கவனிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஊருக்குள்ள ஒரு கிளர்ச்சியாளர் கும்பல் நிறைய கற்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க மேல வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சின்ன பையன் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் இதை கவனிக்கிறார். அந்த பையனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தரத்த ஆரம்பிக்க இந்த பையன் அங்கிருந்து வேக வேகமா ஓடி போக ஆளே இல்லாத இடத்துல நிற்கிறான். அந்த சமயம் பார்த்து இதுக்கு முன்னாடி காமிச்சாங்களே தாமரை மூட்டு, அதே மாதிரியான ஒரு விஷயம் அங்க இருக்கிறத கவனிக்கிறான். சோ இவனோட கண்களுக்கும் அதை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை தொட ஆரம்பிக்கிறான். ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்றதும் அங்க இருந்து ஓடி போக கட் பண்ணி ஹீரோ இருக்கா இல்லையா அவர் வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த வாக்கியம் எழுதப்பட்டதால அங்க இருக்க எல்லாருமே அதை துடைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த நபர் அதை பாக்குறாரு. ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாம அதை தன்னோட கைகளால துடைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில காணாம போன அந்த எம்எல்ஏவோட பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு போக எங்க கூட இருக்க வரைக்கும் அவர் ரொம்ப ஜாலியா தான் பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு ஒரு நாள் எங்க கூடிய சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாமே அவரோட புது ஃப்ரெண்டால தான் வந்தது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு புது நண்பன் உருவாக்குனா அப்படின்ற விஷயத்த எங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பையனோட கிளாஸ் டீச்சரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அது கூடவே ஏற்கனவே எங்க பல பிரச்சனைகள் போய்கிட்டதால குழந்தைங்க ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க, இப்படி அடிக்கடி நீங்க போலீஸ்காரங்க வந்துட்டு போறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஹீரோ அவரோட பொண்ணை பாக்குறாரு. ஸ்கூல்ல பாத்துட்டாரு இல்லையா, இதனால 2 வார்த்தை பேசலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க திரும்பி கூட பார்க்கல, மௌனமா அங்க இருந்து போய்கிட்டே இருக்கு. இவருக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவரோட பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காஃபர் அப்படின்ற மாதிரி பேரை குத்தி இவங்களை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த சமயத்துல தான் இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் ஷேவ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நபரோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இவங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சு அவர் கூட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. வீட்டுக்குள்ள இக்பால் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு. அந்த நபர் இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா வேலைக்கு மீனும் சாப்பாடு ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபர் அந்த அறையை திறந்தாதான் அந்த நாய் நாத்து அடிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற கியூரியாசிட்டியோட அம்மா கிட்ட போய் இதை சொல்லும் போது அவரோட ரிலீஜியஸ்க்கு அவர் ஏதோ சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுல நீ தலையிடாது, அவரோட பர்சனல் விஷயங்களாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஈஸியா விட்டு போக எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனோட சோழி இருக்கு இல்லையா, அது யாரும் உருட்டிக்கிட்டே இருக்க மாதிரியான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அப்பதான் தூரத்துல ஒரு சின்னதா கருப்பு உருவம், அதாவது குழந்தை உருவம் அந்த சோழியை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வீட்டுல தான் நீங்க இருக்கீங்களா, நீங்க ஏன் கூட விளையாடுவீங்களா அப்படின்ற மாதிரி கையில இருக்க சோழியை தூக்கி போட அந்த கருப்பு உருவம் இவனை நோக்கி வர மாதிரியும் இவன் கிட்ட விளையாடுற மாதிரியான விஷயங்களையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா கடைசியா ஒரு பையன் அந்த அரும்பு தொட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த பையன் ஒரு பெரிய ஏரியில தன்னோட ஃபேமிலியோட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிக்குது. இவனுக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. இதனால அந்த போட்டை தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும்போது சுத்தி பனிமூட்டம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு நடுவுல அந்த அரும்பு இருக்கு இல்லையா, அது மலர்ந்துகிட்டே இருக்கு. அந்த பையன் அந்த இடத்துல இருந்து பட்டுன்னு மாயமாக்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாமே அழுதுகிட்டே போலீஸை கூப்பிட்டு அவங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோக்கு இதுல ஒரு 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப காணாம போனா இல்லையா அந்த பையனும் முன்னாடி காணாம போனேன் அந்த பையனும் ஒரே ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளர்ச்சியாளர்கள் கல்லெறிஞ்சு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுல இந்த சின்ன பையனை ஒரு போலீஸ்காரர் பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அந்த கிளர்ச்சி சம்பவம் இருக்கு இல்லையா, அது யார் நடத்துறா, அவன் யார் அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்க. அதே சமயத்துல இங்க காணாம போன பையனுக்கும் சில முடிகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு அந்த கிளர்ச்சியாளர் கும்பல் தலைவனை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இதுக்கு முன்னாடி இந்த ஷேவ் பண்ண நபர் கூட ஒரு நபர் இருந்தான்னு காமிச்சானே, அந்த நபரை போய் இந்த நபர் சந்திக்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கதவை யாரும் வேகமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க தான் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே உள்ள இன்னொருத்தர் இருக்கா இல்லையா, அவர் நம்மளோட அறுவடை கண்டிப்பா நிக்க போறது கிடையாது, இது யார் வந்தாலும் தடப்பட போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இந்த நபர் மட்டும் போலீஸ்காரங்களோட சண்டையை போட ஆரம்பிக்கிறார். இதுல அந்த நபரும் இறந்து போறாரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த முகம் தெரியாத நபர் கூட நிறைய சாட்டிங் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மறுபடியும் நாயோட நாத்தம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு உள்ள இருக்கவே பிடிக்கல, என்னமோ
மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே வர அப்பதான் கீழே ஏதோ ஒரு குச்சி மாதிரி இருக்கு, அதை எடுக்கிறாங்க. ஏதோ எச்சில் இருக்கு. அந்த எச்சில வந்து பார்த்தா அடுத்த கடமை இவங்களுக்கு அலர்ஜி மாதிரியான ஒரு வர ஆரம்பிக்குது. ஸோ நாய் இருக்கு அப்படின்ற மாதிரி பதட்டமா இருந்தாங்க இல்லையா, அது இதுக்காக தான் அப்படின்றத நமக்கு இங்க தெளிவுபடுத்திட்டு அலர்ஜியால துடிச்சுக்கிட்டே இருக்கு. அம்மா அப்பாவை கூப்பிடுறாங்க. அவங்க ஊசி எல்லாத்தையும் போட்டு நார்மல் படுத்துறாங்க. அப்பாவுக்கு இங்க நாய் இல்ல அப்படின்றது கன்ஃபார்ம் தெரியும். மேபி அவளோட இமேஜினேஷனா அது இருக்கலாம், அவ இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த நபரும் ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் தட்டு. இவங்களோட மொத்த போக்கஸோ அந்த பையன் மேல போக ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. வீடு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு குச்சை பாக்குறாரு. மேபி இதை யாராவது இங்க கொண்டு வந்து போட்டிருக்கலாம் அப்படின்ற கோணத்துல இது பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. கட் பண்ண அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல கடைசியா ஒருத்தனை சுட்டு பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இல்லையா, அந்த ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்க முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட், அதுல சில கோட் வேர்டை சொல்லி நம்மளோட அறுவடைக்கான தேர்வு இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கோட் வேர்டு என்ன அப்படின்றது யாருக்கும் புரியல. இதனால ஹீரோ அதை படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்ல அடுத்தடுத்து அந்த ஸ்கூல்ல இருக்க குழந்தைகள் காணாம போனாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் பேரு தான் அந்த கோட் வேர்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரியும், காணாம போன பசங்க ஒரு செக்ஷன்ல படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த செக்ஷன்ல அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிராக் பண்ண. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. கற்பதான் ஹீரோவோட பொண்ணு வேகமா வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நபர் கிட்ட நாம இந்த வீடியோ மேக் பண்ணது கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாயோட நாத்தம் இருக்கு இல்லையா, அது ஹெவியா அடிக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ள அந்த பூட்டப்பட்ட ரூம்ல இருந்து தான் வருது அப்படின்றத உணர்றாங்க. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் சரி அதை நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி கேமரா எடுத்துக்கிட்டு உள்ள போக பட்டுன்னு அந்த கதவு லாக் ஆக ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. மேற்கொண்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க நாய் இருந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்க ஆரம்பிக்குது. தனியா ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த அரும்பு இருக்கு இல்லையா, அதாவது தாமரை அரும்பு, அந்த அரும்பு அங்க இருக்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. அந்த அரும்பை இவங்க தொட்ட அடுத்த கணமே கருப்பு நிறத்துல ஏதோ ஒரு உருவம் இவங்களை நோக்கி வேகமா வர ஆரம்பிக்குது. இவங்களை அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போகுது அப்படின்றத நமக்கு காமிக்க அந்த இடத்துல அவங்களோட முடி மட்டும்தான் இருக்கு. லேட்டரா இதை அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க. பொண்ணு காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம். வேகமா போலீஸுக்கு தகவல் கொடுக்க இந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இது வெளியே போகாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியில இருக்க எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவங்களால வர முடியல அப்படின்ற மாதிரி அவங்கள மறைமுகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இக்பால் இருக்கா இல்லையா, அவர் உங்களோட பொண்ணு காலையில ஒரு பையனோட போறதை நான் பார்த்தேன்னு சொல்ல அவரோட அங்க அடையாளங்களை இவங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் டீச்சர் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து சந்திக்கணும், அதாவது ஹீரோ வந்து சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வராங்க. அதாவது காணாம போன பசங்களோட அட்டெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அது. அதை கொடுத்துட்டு அம்மா உங்களோட பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையான்னு கேட்க, இல்ல சின்னதா உடம்புக்கு முடியல, அது சரியானதும் அவ வந்துருவா அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இந்த புகைப்படத்தை வரைய ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொடுத்து எல்லாருக்கிட்டையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாருமே அந்த நபர் இது வரைக்கும் சந்திச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோவும் அந்த போட்டோ உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த எக்ஸ்எம்எல்ஏவோட வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா, அப்போ இந்த நபரை நம்ம அங்க சந்திச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட எம்எல்ஏ அதாவது எக்ஸ்எம்எல்ஏ கிட்ட போனோம் அப்படின்னா அந்த மனுஷன் பதில் சொல்ல போறது கிடையாது. இதனால அவரோட மனைவி கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த போட்டோ காமிச்சு கேட்கும்போது இவரோட பேர் காலித் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த நபரும் அந்த பையன் அதாவது எம்எல்ஏவோட பையன் இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே நெருக்கமான நண்பர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னா தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னோட குழந்தை உடம்புல நிறைய காயங்களோட வந்தா அது என்னன்னு கேட்கும்போது நான் நாட்டுக்காக அதாவது நம்மளோட இனத்துக்காக உயிரை கொடுக்க தயாராயிட்டோம், நாங்க தயாராயிட்டோம், எல்லாரையும் நாங்க எதுக்குறோம், அதாவது இந்த ஊர்ல வாழ்ற இந்தியர்களை நாங்க எதுக்குறோம் அப்படின்ற மாதிரி முழக்கங்களை அம்மா முன்னாடி எழுப்பும் போது கோபம் அடைகிறாங்க. சோ அவனை அந்த காலித் கிளர்ச்சியாளனா மாத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு அந்த காலித் எங்க இருக்கான் ஏது இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவனோட வீட்டுக்குள்ள போகும்போது அவன் அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டான், அதாவது அவன் எங்க தேடியுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல ஒரு மொபைல் போன் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வீடியோல இந்த காஷ்மீர்ல வாழ்ற இந்தியர்களையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற முஸ்லீம்களையும் நாங்க வெறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட அப்பா ஒரு தேச துரோகி, அவர் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணப்பட்டோம். சோ இதை பாக்குறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்கும்போது கட் பண்ணி அவரோட மனைவி கிட்ட போகுது. குழந்தைய காணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயத்துல இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிக்க ஒரு கருப்பு உருவாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எழுந்து நடக்க ஆரம்பிக்குது. இவங்க அது பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ரூம் அதாவது இவங்களோட குழந்தையோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போக அப்பதான் இவங்களோட பொண்ணோட போன் அங்க அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேகமா அந்த ரிங்டோனை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. பூட்டப்பட்ட அறையா இருக்கும். அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை. அதாவது பொண்ணையும் காணும், பொண்ணோட போனையும் காணும். அதுக்கு பதிலாக அங்க சிவன் சிலைகளும் நிறைய சாமி புகைப்படங்களும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஹீரோ வேகமா வந்து தன்னோட பொண்ணோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க இவங்க இங்க வந்து இங்க ஒரு கருப்பு
கருப்பு உருவம் இருந்தது. அந்த உருவம் என்கிட்ட எது சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். இங்க இதுக்கு முன்னாடி பண்டிட் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தது போல அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கோபம் அடைகிறாரு. என் பொண்ணு நான் தேடவா இல்ல நீ சொல்ற பேய் கதைகளை நான் நம்பிக்கிட்டு இருக்கவா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை. இத்தோட முடிவுல ஹீரோ பயங்கர கோபம் அடைகிறாரு. உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா, அவ கிளர்ச்சியாளரா மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பலார்னு ஒரு அறையை கொடுத்து நீ கரெக்டான சமயத்துல அவ கூட இருந்த அப்படின்னா அவ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருக்க மாட்டால, நம்ம பொண்ணு நம்ம கிட்ட இருந்திருப்பால, நீ எதுவுமே சரியா பண்ணாததாலதான் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே போக இவரோட கைகள் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் இவருக்கும் இவரோட பொண்ணுக்கும் என்னதான் அப்படி மனஸ்தாபம் இருக்கு அப்படின்றது பிளாஷ்பேக்கா போக ஆரம்பிக்குது. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபரேஷனுக்காக நிறைய ஸ்கூல் பசங்களை குளிச்சு வச்சு டெரரிஸ்ட் எல்லாமே ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கண்ணோட உள்ள போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரும் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது தவறுதலா ஒரு சின்ன பையனை சுட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த கண்ணு முன்னாடி இவரோட பொண்ணு பார்த்துட்டாங்க. சோ அன்னில இருந்து அப்பாவை ஒரு மாதிரியா தான் இவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனாலதான் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க பொண்ணோட போட்டோ பாக்குறாரு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி அறுவடை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்கு. அதோட தலைவனை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. பைஜான் அப்படின்றது அவனோட பேர். அவனோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியாது. அவனோட லேப்டாப்ல கால் மூலமா தான் கனெக்ட் ஆவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் கூட இன்னும் ஒருத்தர் மட்டும் உயிரோட பாரு மெயினால், அதாவது அந்த ஊர்ல மெயினானார். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க நம்ம அறுவடையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டாங்க. நாம இந்த விஷயத்த தள்ளி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த நம்பர் கேட்கும்போது பைஜான் இருக்கா இல்லையா, நம்ம பணம் வாங்கியாச்சு, நம்மளோட அடுத்த டார்கெட் ரெடி ஆயிடுச்சு, இதை நீ கொண்டு வா அப்படின்ற மாதிரி எதிரில் இருக்காரு. அந்த நபரோட சொந்த தங்கச்சி பையன் தான் அடுத்த டார்கெட் அப்படின்ற மாதிரி போட்டோ வர இந்த நபர் அந்த குட்டி பையனை போய் சந்திக்கிறாரு. நாம தயாராயிட்டோம், நீ ரெடியா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குட்டி பையனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தயாரா இருக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க இல்லையா, இதை கவனிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சைடு ஹீரோவோட மனைவி கிட்ட போகுது. குழந்தை ஒரு மாதிரியா பாடிக்கிட்டே இருக்கான். இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம இந்த பாடலை இவனுக்கு யார் கத்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் கருப்பு உருவம், அதாவது இவங்க பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி உருவத்தை நிறைய இடங்கள்ல வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா இக்பால் டெய்லியும் மீனும் சாப்பாடு கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வைப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. இக்பாலை பாக்குறாங்க. எதுக்காக இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு பேச முடியல அப்படின்னாலும் அவரோட அசைவுகளால சொல்ல ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த அதாவது சாப்பாடு கொண்டு வந்து வைக்கல அப்படின்னா பஜனை சவுண்ட் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு, அது இதை வச்சா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும், முதல்ல இங்க இருந்து வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க போறதா தெரியல. அந்த சமயம் பார்த்து லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆக திரும்பி பாக்குறாங்க. தட்டு ஃபுல்லா இருந்த சாதம் காலியாய் கிடைக்குது. என்ன படுறதுன்னு தெரியாம பயத்தில் நிற்கும் போது இக்பாலோட மொத்த ஆட்டிடியூடும் மாற ஆரம்பிக்குது. அதாவது அந்த கருப்புருவம் இவருக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. புகுந்து அடுத்த கனவே குழந்தைகளோட மனசுக்குள்ள நஞ்ச விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோர வாய்ஸோட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பயமா இருந்தாலும் நீ எனக்கு உதவதான் வந்திருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், என்னோட குழந்தைய நான் பார்க்கணும் இல்ல நான் பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கருப்புருவம் இவங்களோட மேல போகிற மாதிரியும் கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி எதுவுமே இல்லாத ஒரு பெரிய இருட்டு இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள காணாம போன எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரியான வெளிச்சத்துல மௌனமான முறையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க மேலும் மேலும் போய்கிட்டே இருக்கும்போது கடைசியா தன்னோட தங்கச்சி பையனை அறுவடைக்கு தயார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் ரெடி பண்ணாலியா அந்த குட்டி பையன் அதே மாதிரியான ஒரு அரும்பு தொடுறான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட பொண்ணை பாக்குறாங்க. அவங்களை எழுப்பணும் அப்படின்ற மாதிரி போக பட்டுன்னு அது எல்லாமே போய் சுய நினைவுக்கு வந்துட்டாங்க. இக்பால் இதை பாக்குறாரு. வேக வேகமாகிறது இவங்களை வெளியே கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண அடுத்தடுத்து குழந்தைகள் காணாம போயிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில போராட்டம் போய்கிட்டே இருக்கு. எல்லையே கடந்து போகணும்னு ட்ரை பண்ண காதில் இருக்கான் இல்லையா அவனை புடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் கிடைக்குது. ஸோ புடிச்சு பயங்கரமான அடியெல்லாம் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்க வாயை திறக்கிறதா தெரியல. கடைசியில கன் எடுத்து சுட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டினதால வேற வழி இல்லாம இவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவி இருக்காங்களே அவங்க இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஓடி வராங்க. ஸோ உள்ள அந்த நபர் பேசிக்கிட்டே இருக்க விஷயங்களும் இங்க இவங்க பேசுற விஷயங்களும் நமக்கு மாத்தி மாத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னா முதல்ல ஹீரோவோட மனைவி இருக்காங்களே இதுக்கு பின்னாடி அந்த ஆன்மா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆன்மாக்கள் தான் குழந்தைகளை புடிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்லும் போது இவர் இதை நம்பக்கூடிய பக்குவத்துல இல்ல, ஏன்னா உள்ள புடிச்சு வச்சிருக்கால் வாயை திறந்துட்டான் அப்படின்னா குழந்தைகள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கெல்லாம் டைம்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அடுத்ததான் என்ன குழந்தை காணாம போக போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். அவனோட ஒரு யாஷீர் அப்படின்ற மாதிரி சொல்ல கற்பனை இங்க பேசிட்டு இருக்கான்
இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அறுவடைக்காக தான் நாங்க பண்ணோம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது முகம் தெரியாத பைஜான் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அவர் எங்களுக்கு டார்கெட் எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விடுவாரு. கரெக்டான முறையில நாங்க அதை கொண்டு போய் ஆகணும். இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து அவங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் பல நாடுகள்ல இதை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க முதலா இப்பதான் ஆரம்பிச்சோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு அது கூட பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பசங்களை அறுவடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க இல்லையா, அப்போ ஒருத்தரை கூட இவங்க கடத்த கிடையாது. அதாவது இவங்க பிளான் போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள அந்த பசங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, போலீஸ்காரங்க தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சு தூக்கிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி. ஆனா குழந்தை போலீஸ்காரங்க கிட்டயும் கிடையாது, இவங்க கிட்ட கிடையாது. எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்விக்குரியால அங்க இருக்க எல்லாரும் குழம்பி இருக்கும்போது ஹீரோவுக்கு அடுத்ததா எந்த குழந்தை காணாம போக போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருச்சு. ஸோ வேகமா அந்த குழந்தைய நோக்கி போக ஆரம்பிக்க, அதே சமயத்தில் அந்த பையனோட மாமா இருக்கா இல்லையா, குழந்தைய அறுவடைக்கு தயார் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நபரோட போய்கிட்டே இருக்கும்போது அந்த நபரை ஹீரோட கேங் சுட்டுறாங்க. ஆனா அந்த குட்டி பையனை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் கண்ணு முன்னாடியே அந்த உருவம் இருக்கு இல்லையா, அதாவது கருப்பு உருவம், அது அந்த பையனை தூக்கிட்டு போகுது அப்படின்றத பாக்குறாரு. இது நேரம் வரைக்கும் நம்பாம இருந்த மனுஷனுக்கு இப்போ வேற வழியே கிடையாது, நம்பிதான் ஆகும். ஸோ வேகமா வீட்டுக்கு போறாரு. தன்னோட மனைவியோட மீனும் சாப்பாடு வைப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போய் சாப்பாடை வச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இவரோட குழந்தையோட உடம்புக்குள்ள அந்த உருவம் புகுந்துருச்சு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இவங்க அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா இங்க ஒரு பண்டித் குடும்பம் இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துல இருக்க உறவினர்கள் தான் இங்க ஆவியா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வளர்த்த ஒரு நாய் தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கா, அதுக்கு தான் இவங்க டெய்லி வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஆன்மா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீட்டுல என்னாச்சு, உங்க எல்லாருக்கும் என்னாச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோட மனைவி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது துரோகம் தான், துரோகத்தால தான் நாங்க அழிஞ்சோம் அப்படின்ற மாதிரி தலையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பட்டுன்னு தலையில ஒரு கோடு விழுற மாதிரி காமிக்கிறாங்க, ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்து கதவை யாரோ தட்டும் பொழுது பொத்துன்னு இந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கதவை யார் தட்டாங்க அப்படின்ற மாதிரி போய் பார்க்க அந்த டீச்சர் இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல்ல இருந்தாங்களே அந்த டீச்சர் தான் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இது என்னோட வீட்டுல ஒட்டப்பட்டு இருந்ததுன்னு சொல்ல, இவங்க இந்துஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, காஷ்மீர்ல வாழ்ற மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதுனால உங்களோட தலை வெட்டி எறியப்படும் அப்படின்ற மாதிரி ரேண்டமா ஒரு போஸ்டர் இவங்களோட வீட்டுல ஒட்டப்படும். அதனாலதான் பயத்துல நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூல்ல கடைசியா ஒரு பையன் காணாம போனா இல்லையா, அவனை கூட ஒரு முகம் தெரியாத நபர் சந்திச்சாரு. இதனால ஸ்கூலுக்கு பசங்க வரவே பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அழுது பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவங்களோட தெரு லைட் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கு. பயந்து போறாரு, எதனால ஆஃப் ஆச்சு அப்படின்ற மாதிரி வெளியில இருக்க போலீஸ்காரங்க கிட்ட பேசலான்னு போக அவங்க சுட்டு வீழ்த்தப்படுறாங்க. அந்த சரமாரியான தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கடைசியா ஒரு பையனை இவங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க, பாதி வழியில போலீஸ்காரங்க தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இப்ப நினைச்சுக்கிட்டாங்க இல்லையா. இதனால கடுப்பாய் அந்த பைஜானோட ஆர்டருக்கு இணங்க தான் இங்க இந்த மாதிரி ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்க யாரையுமே நாங்க உயிரோட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னாடி சுட்டுக்கிட்டே இருக்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட ஃபேமிலியை சேஃப்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்களை மேல அனுப்பணும்னு ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவிக்கு குண்டு காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்கள சுடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தயாராகும். பட்டுன்னு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாரு, எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம இங்க வெளியில சுட்டுக்கிட்டே இருக்கவங்க பட்டுன்னு நிறுத்துறாங்க. வெளிச்சம் கொஞ்சம் தெரிஞ்சா கூட இவங்களை விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த வெளிச்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க இங்க இந்த சூழல்ல இவங்களுக்கு, அதாவது அந்த பண்டித் ஃபேமிலிக்கு என்ன நடந்தது அப்படின்றது அந்த வீட்டுக்குள்ள இருக்க மக்கள் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாங்க. சோ அவங்களும் இதே மாதிரி சிச்சுவேஷன்லாம் மாத்திட்டாங்க. காஷ்மீர்ல பண்டித் வாழக்கூடாது, ஒண்ணு அவங்க மதம் மாறி ஆகணும், இல்லைன்னா செத்தாகணும் அப்படின்ற மாதிரி கிளர்ச்சியாளர்கள் கூட காஷ்மீர் மொத்தத்தையும் தாக்கிட்டே இருக்கும்போது அதுலதான் இந்த பண்டித் குடும்பமும் மாட்டிக்குது. சோ இந்த குடும்பத்தோட தலைவர் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். தன்னோட குழந்தை, அதாவது இவங்களோட பையன் பாத்தீங்கன்னா வெளியே போயிருப்பான், இன்னும் வீடு திரும்பல அப்படின்ற பதட்டத்துல முதல்ல நமக்கு இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கும். அதாவது அங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மா நீங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, முதல்ல நீங்க இருந்து கிளம்புமா, இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய அனுப்பி வச்சுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கிளர்ச்சியாளர் கும்பல் உள்ள நுழையிறாங்க. அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, தன்னோட ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக இவரோட குழந்தை இவரோட மனைவி ஒரு தனி ரூமுக்குள்ள போட்டுறாரு. எக்காரணத்தை கூட நீங்க வெளியே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளர்ச்சியாளர்களை இவர் டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மதம் மாறி ஆகணும், இல்லைன்னா செத் ஆகணும். அவரோட ஃபேமிலியில இன்னும் யார் யாரும் உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லா சோதனை போக இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம தடுத்து நிறுத்தணும் எவ்வளவோ பண்ணி பார்க்க கடைசி வரைக்கும் இவரால் ஒண்ணுமே பண்ண முடியும். அந்த இடத்துல சுட்டு கொலை பண்ணப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாக்கும் குழந்தைக்கும் என்ன பண்ணது தெரியாம ரொம்ப பயத்துல இருக்கும்போது அப்பதான் கதவை யாரோ தட்டுறாங்க. இவங்க யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி லைட்டா எட்டி பார்க்கும்போது இது நேரம் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருந்ததுலயே ஒரு குழந்தை, அந்த குழந்தை அங்க நின்றுகிட்டு இருக்கு. என்ன மாதிரி வீட்டுக்கு போகலையா, இங்க இருந்து போயிடுமா, பெரிய ஆபத்து இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குழந்தையோட முகம் மாற ஆரம்பிக்குது.
அவங்க இங்கதான் இருக்காங்க, அவங்கள புடிங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குழந்தை பேச என்ன படுதுன்னு தெரியாம கதை வடிச்சுக்கிட்டு இவங்க தன்னோட குழந்தைய பூஜை அறைக்குள்ள வச்சுட்டு என்ன ஆனாலும் சரி, அம்மாவே இறந்து போனாலும் சரி, நீங்க இருந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி குழந்தைய உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இவங்க அந்த கிளர்ச்சியாளர்களை ஃபேஸ் பண்ண கிளர்ச்சியாளர்களால இவங்களும் சாகடிக்கப்படுறாங்க. அந்த அம்மா போயிட்டாங்களே அப்படின்ற துக்கத்துல குழந்தை அழுதுகிட்டே கதவை தட்டும் போது இங்க கிளர்ச்சியாளர்கள் வந்து குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த இடத்துல கொடூரமான முறையில சாகடிக்கிறாங்க அப்படின்றத காமிக்க பிரசன்ட்ல இந்த ஆண் மக்கள் இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த ஆண் மக்கள் இவங்களுக்கு உதவ ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இங்க நடக்க கூடாது, அது நடக்கும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரையும் ஆன்மா உதவியோட சண்டை போட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் பிளாஷ்பேக்ல அந்த பண்டிட் குடும்பம் மொத்தத்தையும் ஒரு நபர் சாகரிச்சாரு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் தான் இங்க வந்திருக்காரு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. ஸோ அவர் கூட ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதோட முடிவுல அவர் பயங்கரமா அடி வாங்கிட்டார். இங்க தப்பிச்சு ஆகட்டும் அப்படின்ற மாதிரி பிளானோட வெளியே சுத்தி முத்தி பாக்குறாரு. போலீஸ்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்கள புடிச்சிட்டு வெளியே போறாரு. இவங்க உயிரோட வேணும் அப்படின்னா என்ன நீங்க போக விட்டாக்கணும், உங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க எங்கிருந்து ஒரு புல்லட் வந்து அந்த டீச்சரை சுட்டு கொலை பண்ணுது. யாருன்னு திரும்பி பார்க்க ஹீரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா தான் இந்த லேடியை சுட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்கள சுட்ட அடுத்த கனவே இந்த நபரை போட்டு தள்ளிட அங்க இருக்க எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு, எதுக்காக இந்த அப்பாவியை இவங்க கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்கும்போது அப்பதான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி பைஜான் அப்படின்ற முகம் தெரியாத நபர் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபர் வேற யாருமே கிடையாது, இந்த டீச்சர் தான். ஸோ பள்ளிக்கு வர குழந்தைகள் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த விஷயங்களை பேசி அவங்க கிளர்ச்சியாளர்களை மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி மெயினா செயல்பட்டு இருக்கிறது இவங்க தான். அதையும் தாண்டி இன்னொரு மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல அந்த பண்டிட் குடும்பத்தை மாட்டி விட்டு போன ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களும் இதே லேடி தான். ஸோ இவங்களோட முகத்துல அதாவது இவங்களோட நெத்தியில ஒரு தழும்பு மாதிரி இருந்திருக்கும், அந்த தழும்பு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் குழந்தை இதுக்கு பின்னாடி துரோகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நெத்தி எல்லாம் கீழ்ச்சி இருக்கும் இல்லையா, அதை ரெஃபரன்ஸா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் ரிவீல் ஆனதும் இவங்க இறந்து போனது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தெளிவாயிடுது. அதே சமயத்துல காணாம போன எல்லா குழந்தைகளும் திரும்பி வராங்க, அதாவது எங்க காணாம போனாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வராங்க அப்படின்றத காமிச்சிட்டு ஹீரோக்கு அவரோட பொண்ணுக்கும் சின்னதா ஒரு மனஸ்தாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது, அதுவும் இங்க நீங்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு ஹீரோக்கு இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவரை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வீட்டை பிரிய மரமே இல்லை அப்படின்னாலும் கடைசியா அந்த நாய்க்கு சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ண அந்த பண்டிட் ஃபேமிலியோட ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை அதாவது பண்டிட் ஃபேமிலி அன்னைக்கு இறந்து போகும்போது அவங்களோட பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி தேடி இருப்பாங்களே, அந்த பையன் மும்பையில இப்ப பெரிய டாக்டரா இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனை போய் சந்திக்கிறாங்க. ஃபேமிலி பொருட்களை கொடுக்கும்போது அவன் அதை பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். பேச வார்த்தைகள் இல்லாம இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க அப்படின்றத காமிச்சு இந்த படம் இந்த மாதிரி பிரச்சனையால உயிரிழந்த எல்லா பண்டிட்க்கும் சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.